ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். படத்தோட நேம் ஆந்திரா கிங் தாலுகா. இது ஒரு கமர்ஷியல் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஹீரோவா ராம் போத்தனேனி பண்ணியிருக்காரு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் கன்னட ஸ்டாரான உபேந்திரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மகேஷ் பாபு பச்சிகொல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி 2002 அந்த டைம்லைன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆந்திரா சினிமா இண்டஸ்ட்ரியில ஆந்திரா கிங்னு சொல்ற லெவலுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா உபேந்திரா இருக்காரு. அவரு தன்னோட 100வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சில படங்கள் கண்டினியூஸா ஃபிளாப் கொடுத்துருக்கு. இதனால தன்னோட 100வது படத்தை எப்படியாவது சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த 100வது படம் முடிய போற டைம்ல ஸ்டாப் ஆகுது. அதுக்கான ப்ரொடியூசர் தன்னால இதுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த படம் முடியறதுக்கு உபேந்திராவுக்கு 3 கோடி தேவைப்படுது. இந்த 3 கோடிக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் எல்லார்கிட்டையும் அவர் கேட்கிறாரு. பட் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரு ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்றேன்னாரு. பட் அதுக்காக அவர் சில கண்டிஷன்ஸும் வைக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உபேந்திரா யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரோட அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி கிரெடிட் ஆகுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு, யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதை யோசிச்சுட்டு அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. தனக்கு யாரு தான் கேட்காமலே இந்த மாதிரி 3 கோடி பணம் கொடுத்தா அப்படிங்கிற மாரி அந்த நபரை தேடி அவர் போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, உபேந்திரா தேடி போற ஆள் யாரு, ஹீரோவான ராம் போத்தனேனிக்கும் உபேந்திராவுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஆந்திரா கிங் தாலுகா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. லைட்டா சொல்லணும்னா, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தன்னோட ஃபேனை தேடி போற ஸ்டோரி தான் ஆந்திரா கிங் தாலுகா. இந்த ஸ்டோரி அவுட்லைன் சொல்றப்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. ராம் போத்தனேனி, உபேந்திரா, முரளி சர்மா, பாக்யஸ்ரீ போஸ், ராவ் ரமேஷ்னு படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயும் சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருந்தமே இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்த சீன்ஸ், இப்போ நான் ஸ்டோரியா சொன்னேன்ல, அந்த சீன்ஸ் படம் பார்க்குறப்ப பரவாயில்லையே, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே வர சில சீன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கிட்ட வர சீக்வன்ஸ், அது ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த சீக்வன்சஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதை தாண்டி படத்தோட மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளேல மேஜர் ஆஃப் சீன்ஸில் இவங்க வழக்கமான ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. தெலுங்கு கமர்ஷியல் மூவிஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்த இடங்கள்லாம் ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாரி ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளேல சில இடங்கள் மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ் எனக்கு அந்தளவு சுவாரஸ்யமாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கணும். இந்த படம் 2.25 மணி நேரம் கிட்ட ஓடுது. அந்த லெவலுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருக்கவே கூடாது. 2 hours 15 minutesக்குள்ள படத்தை முடிச்சிருக்கணும். அடுத்ததான் இந்த படத்தில் இருக்க பிரச்சனைன்னு சொல்லணும்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ். யூஸ்வலாக தெலுங்கு படங்களில் எக்ஸ்ட்ரீமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எனக்கு டிஃப்ரெண்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சும் கூட. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைன்னு சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் காரணம். சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த அளவு சுவாரஸ்யமா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இந்த படம் கொஞ்ச நாள்ல ஓடிடியில் வரும். பொழுது போகலன்னா டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவுட்லைனோட ரிலீஸ் ஆகிற தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஓடிடியில் வந்த பிறகு ட்ரை பண்ணுங்க. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.
தேங்க்யூ.